நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் அதற்கு அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் அண்ணன் விஜயமுரளி அண்ணன், செல்வா சார், ஈசிஆர் சரவணன் சார், ஹீரோ வில்லன் ஐசக் சார், வில்லன் தானே சார், ஹீரோவா ராஜா, வெங்கட் சார், எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர். வாங்க சார், அவர் கை தட்டுங்க சார். அவர் பாத்திரத்தில் இருக்காரு. நல்லா பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த இந்த எல்லாரும் இன்னொரு வாட்டி கை தட்டுங்க சார். மனமார வெற்றி அடைய இருக்கு இந்த படம். ஏன்னா அவர் வெள்ளந்திரியாக இருக்கார், மனசில் ஒன்றுமே இல்லை, ஓப்பனாக பேசுகிறாரு. அதனால் இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா விஜய் சாரை பற்றி தொட்டிருக்கீங்க. நான் கூட என் படத்தில் விஜய் சாரை வச்சு ஒரு சீன் பண்ணியிருந்தேன், நான் சூர்யாங்கிற படம் டைரக்ட் பண்ணும்போது. அதே மாதிரி நிச்சயமாக அவர் ஒரு நல்ல மனிதர். விஜய் சார் நான் சின்ன குழந்தையில சட்டமுறை இருட்டையிலேருந்து தெரியும், பார்த்துட்டே இருக்கேன். யாருக்கும் கெடுதல் பண்ணுங்கிற எண்ணம் அவர் கிடையாது, நல்லது பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். அதனால் அந்த எண்ணம் இருக்கிறதுனால இந்த படத்தில் நீங்கள் அவரை சேர்த்துக்க நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு மூமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவரு பிரம்மாண்டமாக, ஐசக் சாரும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக. நீங்களும் நடிச்சிருக்கீங்களா சார்? இல்லை, உங்களே மாதிரி 2-3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இவர் சார் மாதிரியே 2-3 பேர் வந்தாங்க. இவரும் நடிச்சிருக்காருன்னு நினச்சிட்டேன். ஓகே, இருந்தாலும் படம் ரொம்ப நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, ட்ரெய்லர் நல்லா இருக்குது. அதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஐசக் சார் சொல்லும்போது சொன்னார், சாலிகிராமத்தில் மலையோட மலையை எடுத்துக்கிட்டே இருந்துட்டார் அப்படின்னு சொன்னார். உண்மையில் அதுதான் டைரக்டர். எதாக இருந்தாலும் சரி உடனே பிடிச்சி படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்காருல. ஏன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரக்டர்னே சும்மா ஆட்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நான் அந்த படம் பண்ணேன், இந்த படம் பண்ணேன், எனக்கு 1 கோடி லட்சம் எடுக்கொடு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இடையில பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் படமே எடுக்கலை, படம் எடுக்காமலே நஷ்டம் எடுக்கிற 1.5 கோடி. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன், தயாரிப்பாளர்னு ஒரு இது வரணும்னா படம் எடுத்து சென்சார் பண்ணியிருக்கணும். டைரக்டர்னா ஒரு படம் பண்ணியிருக்கணும். இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்கணும், டாக்டர் ஊசி போட முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியும். என்னென்ன படித்து சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் வாங்க முடியும். இதில் மட்டும் சினிமாவில் மட்டும் நான் டைரக்டர், நான் ப்ரொடியூசர் சும்மா நான் சொல்லி பணத்தை ஆட்டை போடுறாங்க எல்லாத்தையும். அதுக்காகவே நிறைய பேர் அதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை நான் கோர்ட்லேயே ஒரு இதாக போட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்னால் எல்லாரும் மதிப்பாங்க, தயாரிப்பாளரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் தயாரிச்சிருக்க மாட்டார். தயாரிப்பாளர் சும்மா கார்டை வாங்கி வச்சுருப்பாங்க, 100 ரூபாய்க்குலாம் ஒரு கார்டு தராங்க, சும்மா தராங்களாம். யாரும் ஒரு விளம்பரம் போடுறாங்க, சும்மா கார்டு தரோம் அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பர் அச்சடிக்கிற கூட காசு கிடையாது, சும்மா. அப்போ உள்ளே போய் ஆட்டை போடுவாங்க, அது வேறு விஷயம். முதல்ல சும்மா தராங்களாம். அப்போ என்ன, அது ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா சும்மா எப்படி தர முடியும்? அப்போ யாரையோ ஏமாத்துறதுக்காக போடுற அச்சு அது. அதனால் அதை மாதிரிலாம் நம்பாமல் நல்லபடியாக படம் பண்ணிவிட்டு, ஒழுக்கமாக படம் பண்ணிவிட்டு, மக்களுக்கு தேவையான மட்டும் படம் பண்ணிவிட்டு இருந்தால் படம் ஜெயிக்கும். இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் படம், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெயசங்கர், ரவிச்சந்திரன் சார் படம், ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இப்போ குடும்பத்தோடு போய் பார்க்கவே முடியாதுங்க. குடும்பத்தை பிரிச்சிட்டான் இவனே. படம் டைரக்டரே குடும்பத்தை பிரிக்கிறான். ஏன்னா நீ இங்கே வராத, இந்த படம் பார்க்கக்கூடாது அப்படின்னா அவன் வேற ஒரு தேட்டருக்கு போகிறான். இப்போ குடும்பமே நம்ம என்ன படம் பார்க்குறதுனா, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்றா உட்காந்து பார்க்குற ஒரே இடம் தியேட்டர் தான். கல்யாணமும் தியேட்டரு. அந்த தியேட்டரில் நம்ம எப்படி பண்ணோம், மக்களுக்கு தேவையானதை மட்டும் தான் சொல்லணும். மக்களுக்கு என்ன தேவை அதை தான் சொல்லணும். நான் எனக்கு தேவை சொல்லக்கூடாது. நான் காம கொடூரனாக இருப்பேன், குடிகாரனாக இருப்பேன், அதெல்லாம் படத்தில் வைக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னால் மட்டும் படம் நல்லா ஓடும். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட பழைய படம் பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாத்துலேயும் பழைய படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். டிவியில் பார்த்தோன்னா பழைய படம்னா அப்படி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வி சேகர் சார் இறந்தார், அவர் கூடி வாழ்ந்தார் கோடியின் இன்னைக்கு போட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு படம் எவ்வளோ அற்புதம் படம். அவர் மிக பெரிய அற்புதமான ஒரு டைரக்டர். உண்மையிலே அவருக்கு நம்ம எல்லாருமே ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலாமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் அஞ்சலி வி சேகர் சாருக்காக ஒரே ஒரு நிமிஷங்க. அவர் திரையுலகத்தை ஒரு அசைக்க முடியாத சக்தி அவர். நன்றி. நம்ம வேண்டினது அவர் ஆத்மா சாந்தி அடையும் நிச்சயமாக. ஏன்னா திரையில் யாருன்னா பண்ணாங்களா என்னன்னு தெரில. நான் அவர் கூட 14 படமும் நான் ஒர்க் பண்ணேன். என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். நாங்கள்லாம் அவரை டைரக்டர்லாம் பார்க்குறேன், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் நினைப்போம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம படம் பண்ணும்போது எல்லாம் டெக்னீஷியனெலாம் பார்க்க மாட்டோம். ப்ரொடியூசர் தான் எங்களுக்கு குடும்ப தலைவர், டைரக்டர் தான் எங்கள் கூட பிறந்த சகோதரர், எல்லாரும் எங்கள் கூட பிறந்தவங்களாம் நினைப்போம். காலையில் 4 மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த படம் நல்லா வரணும், நல்லா வெற்றி பெறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் 2000 படத்தில் எனக்கு தெரிஞ்ச தான் 1800 சில்லற படம் 170 நாள் போயிருக்கு. ஒரு சில படம் 100 நாள் போயிருக்கு. அப்படி தான் நம்ம படம் பண்ணோம். அந்த படம் பண்ணது எனக்கு உண்மையிலே அதை பெரிய அந்த சக்தியை கொடுத்து புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த நேரத்தில் அவரை நான் வேண்டுறேன், இந்த படமும் மிக மிக பெரிய வெற்றி அடைய மனமாற உளமாற உங்கள் ஆதரவோட
பத்திரிகையாளரோட ஆதரவோட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அவர் வந்து தெலுங்காரு, இவர் வந்து கன்னடக்காரரு. ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான். வந்தாரை வாழ வைக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு தான். ஆனால் எங்களை வெளியே விரட்டிடுறீங்க, உள்ளே இருக்க விடணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. எங்கு எதை இருந்தாலும் சொல்லி என் தமிழ் மக்கள் எப்பவும் நலமாக வளமாக இருக்க தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். வணக்கம். மனு இசை வெளியீட்டு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து தளபதி ரசிகராக இருக்கும்போது ரசிகர் மன்றத்தில் நாங்கள் சில நற்பணிகளை செய்வோம், வெளியே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மீடியாலாம் இல்லை. இன்றைக்கி வந்து திரையில் இது வந்து மிக பிரமாதமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் டைரக்டர் அவர்களுக்கும் நம்ம தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தளபதியோட ரசிகர்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாமே விஜய்னாவே வெற்றி தான். அந்த வெற்றி வந்து இந்த பொண்ணு படத்துக்கு அமையுன்றதுல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் வில்ல ரோல் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி இந்த ரோலை கொடுத்த டைரக்டர் துர்கா பிரசாத் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இவர் இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கவே முடியாது சார். இந்த விடா கொண்டாடுவாங்களா அந்த மாதிரி இவர். ஒரு நாள் ஷூட்டிங் காலையில் ஆரம்பிக்கிறோம், அருணாச்சலம் ரோட்டில் சார், மெயின் ரோட்டில், பிளாக்லாம் பண்ணல, அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறோம். 8:30 மணி 9 மணிக்கு மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரி, மழை விட்டோடனே தான் திரும்பி ஆரம்பிப்பார், அது வரைக்கும் பிரேக் எடுத்துருவேன்னு நினச்சா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார். ஈவினிங் 4:30-5 மணி வரைக்கும் மழையிலேயே எடுத்தோம். ஃபுல்லாக எடுத்து தான் முடித்தார். அந்த மாதிரி ஒரு பர்சன் சார். தேங்க்யூ சார், கிரேட். அதே மாதிரி ப்ரொடியூசர் சத்ரி சாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். மீடியா எல்லோரும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்ததுக்கு. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது, மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். அவங்க எங்களை பாராட்டணும். பார்த்துட்டு நாங்களே பேசினா பார்த்தாது, மக்களும் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசணும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இயக்குனர் வந்து சொன்னார், நான் வந்து விஜயோட பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சொல்லப்போனால் நான் தான் விஜயோட முதல் ரசிகன். என்னன்னு கேட்டால், அவர் பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும், இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க வரைக்கும், இன்னும் வளர்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து 3 வயசு அப்படி இருக்கும்போதே அவருடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் கொண்டாடணும். ஏன்னு கேட்டால், எங்கள் வீட்டில், எங்கள் ஃபேமிலியில் முதல் பேரன். அதனால் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை எப்பவுமே உண்டு. வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை பிறந்தாவே எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த இடத்துல இன்றைக்கி விஜய் வந்து பெரிய லெவலில் போகும்போது நாங்களும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறோம், ஆச்சரியப்படுறோம். அது மாதிரி அவரை வச்சு இயக்குனர் வந்து ஒரு முழு பாடலே கம்போஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இவன் தாண்டான்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு ரசிகர், இதே மாதிரி ஒரு விஜய் ரசிகர் அப்படின்ற முறையில் ஒரு படம் எடுத்தோம். பட் அந்த படம் இன்னும் வரலை, சில பிரச்சனைகள் அது நின்று இருக்குது. இன்னொன்று, இதே தியேட்டரில் தான் அந்த படத்துடைய எல்லா வேலைகளும் பண்ணோம், ஏவிகே ஸ்டுடியோவில் தான் பண்ணோம். அது மாதிரி இப்போது இந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்னதாக பண்ணியிருந்தாலும் சிக்கனமாக பண்ணியிருந்தாலும் வளமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். அடுத்தது, தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்காங்க. அவங்களால மட்டுமே வந்து அடுத்த கட்டங்கள் என்னன்னு யோசிக்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு லெவல் வந்த உடனே அந்தந்த லெவலில் அப்படியே நின்றுடுறாங்க. ஓகே, நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கும் போது இது போதும், மக்களுக்கு இதை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் புதுசாக வர்றவங்க அப்படி நினைக்கிறதில்ல. இன்னும் ஏதோ தேடுறாங்க. அவங்க தேடுதல் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களை போல் நானும் இந்த படத்தை திருடரோட வேடிக்கை பார்க்க ரெடியாக இருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்பேன். தேங்க்யூ. நான் பெங்களூர் கிட்ட வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் துர்கா பிரசாத் சார் அவர் எஸ்பிஆர் பிக்சருக்கு தேங்க்யூ சார். நான் இது மனு படத்தில் மனு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் தான். அது கேரக்டர் பில்டப் பண்ணியிருக்கிற ஒரு யூனிக்காக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் வேணும்.
நன்றி. ஸோ தமிழ்நாடு ஒரு 4-5 டைரக்டர்லாம் கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்திச்சு, சப்ஜெக்ட் எல்லாம் சொன்னார். ஒரு 6 மாதம் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 4-5 பேர் டைரக்டர் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகல. லாஸ்ட்டுக்கு அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் அவரு நான் என்ன ஃபஸ்ட்டு படம் பண்ணால் நான் அவர்கிட்ட கதை சொல்லலாம்னு நினச்சா வேண்டாம், ஏன்னா என் ஃபஸ்ட்டு படம் பண்ணதானா விஜய் ரசிகர் இந்த மாதிரி தான் ஒரு கதை வச்சு பண்ணணும் என் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அவரே சொன்னார், நீ எதாவது பண்ணணும்னு இருக்கிறியா, டெக்னீஷியனாக இருக்கிற, எடிட்டராக இருக்கிற, டெக்னிக்கல் ஒர்க்கில் தெரியும் உனக்குன்னு. அப்போ சொன்னேன், இல்லை சார் நான் பண்ணேன் இந்த மாதிரி படம் தான் ஃபஸ்ட் படம் தமிழில் பண்ணணுன்னு இருக்கிறேன், அந்த படத்துக்கு ஓகே ஆச்சுன்னா வேணா பார்க்கலாம் சார் நான் சொன்னேன். சரி ஆச்சுப்பா சப்ஜெக்ட் பண்ணு சொன்னார். ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எவ்வளோ தான் அந்த தமிழுங்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால் நம்ம முருகன் சார் ரைட்டரு அவரை கூப்பிட வச்சு வந்து கரெக்ஷன் எல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. 3 ஸ்டேட்டில் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கலாம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. கம்ப்ளீட்டாக ஷூட்டிங் முடிக்கிறப்ப நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5200 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்குது இந்த படத்தை ஷூட்டிங். ஒரு ஷோ ஹீரோயினோட வீடு ஷாட்டு தலைப்படியில் எடுத்தால் வெளியிருந்து வர ஷாட், அந்த பாசிங் ஷாட் ஒரு 10 செகண்ட் மட்டும் ஸ்க்ரீன் வரும். ஆனால் அந்த ஷாட் வந்து கொடைக்கானல் பூம்பாறையில் அந்த ஷாட் எடுத்தேன். ஒரு 10 செகண்ட் வர ஷாட் பூம்பாறை எடுக்கணும்னா ஒரு ஃப்ரேமும் கூட அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் இருந்துச்சு. லொக்கேஷன் பார்க்குறக்கே ஒரு 3-4 மாதம் சர்ச் பண்ணேன். தமிழ்நாடு, பூம்பாறை, கொடைக்கானல், தேனி, மூணார் எல்லா பக்கம் சர்ச் பண்ணி ஒரு இடமா முடிச்சுட்டு அப்படியே ஷூட் பண்ணி போயிட்டு இருந்தான். ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன்னா ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது, ஓப்பனாக சொல்கிறேன், ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் இருக்கும். தேனியில் ஷூட்டிங் முடிச்சாச்சு. மறுநாள் நைட்டு பேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூணார் போனால் சாங் ஷூட்டிங். மூணார் சாங் ஷூட்டிங் முடிச்சுட்டு மூணார் நைட் 6 மணிக்கு பேக்கப் ஆச்சுன்னா அங்கேருந்து கொடைக்கானல் ஜர்னி நைட் அங்கே போய் போகிறப்ப ரீச் ஆகிறப்பா 12 மணி ரீச் ஆகி திரும்பி 6 மணிக்கு திரும்பி அங்கேருந்து பூம்பரைக்கு போகணும். இந்த மாதிரி தான் இந்த ஷூட்டிங் பண்ணேன். சார் சொன்னார், சென்னையிலேயே சாலை கிராமத்தில் ஷூட் பண்ணுறப்ப எனக்கு தெரியும் மழை வரும்னு, அந்த மழைக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சில சீன் சொல்கிறப்ப அந்த சீன் எவ்வளோ ஃபீல் இருக்கோ அந்த வெதரும் கூட அந்த ஃபீல் இருக்கும்னு என் மெயில் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சாங் பார்த்தீங்க, ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் முடிஞ்சு அது ஒரு சாங் மட்டும் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சாங் எடுக்கிறப்ப அந்த மழை மூடு வேண்டிருந்துச்சு. அப்போ ரெயின் சீசன் இருக்குல்ல, டிஏ பண்ணுறப்ப ரெயினை காற்று 6 மாதம் காற்று ரெயின் வரப்பா கேமரா கொண்டு போய் அந்த நேச்சுரலாக அந்த ஃபீலுக்கு அந்த நேச்சரும் கூட சப்போர்ட் பண்ணவனுக்கோஸ்கர வெயிட் பண்ணி சாங்கு எடுத்தா. இந்த மாதிரி தான் சின்ன படமாக இருந்தாலும் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் எங்கேயுமே விட்டு கொடுக்கல, அவ்வளோ கரெக்டாக எடுத்தா. சாங் விஷயம் வந்தப்பா ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி தான் சாங் வேணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம கௌதம் சார் வந்து அவர் அப்பா சாங்கு, இன்னொன்று எட்வர்ட் சாங்கு அவர் எழுதினார். திரும்பி கோடீஸ்வரன் சார் விஜய் சார் பற்றி ஒரு சாங் வேணும்னு சொல்கிறப்பா, சார் நீங்கள் எப்படி எழுதுன்னு தெரியாது, இந்த சாங்கு எப்படி இருக்குன்னா இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எங்கே வந்தாலும் கூட இந்த பாட்டு அது கூட இருக்கணும் சார், அந்த மாதிரி எனக்கு லிரிக்ஸ் வேணும்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அந்த லிரிக்ஸை எழுதியிருக்காரு. எல்லா டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு படம் வெற்றி ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் இன்னொரு படம் பண்ணுவாங்க. அந்த இன்னொரு படம் எங்கிட்ட பண்ணுவாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் வேற ஏதாவது ஒரு டைரக்டர் கிட்ட பண்ணுவாங்க. ஒரு படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கம்மினால 300 குடம் அதில் வேலை கிடைக்கும். அந்த வேலை டெவலப்மெண்ட் ஆகணும்னா சின்ன படம் வெற்றி ஆகிறது ரொம்ப அவசியம். சின்ன படம் வெற்றி அடைஞ்சதா அந்த படம் சக்ஸஸ் ஆனதா கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை. சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.